பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாவது நாளிலே மறுபடியுமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிற கிருபையை தேவன் தந்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் சற்று நேரம் உங்களுக்காக நான் காத்திருந்து, ஆண்டவரே, இந்த அருமையான கிராமத்தில் உள்ள இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, இந்த ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய வார்த்தை கடந்து வரும்படி நீர் எனக்கு ஒரு வார்த்தை தந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் ஜெபித்து வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். என் உள்ளத்தில் தேவன் வைத்த வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றாக நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராக இருக்கிறார். அந்த கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் என் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் வருவீர்கள் என்றால், நீங்கள் எத்தனை பெரிய பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வரும் பொழுதும் அதை எளிதாக மாற்றி அதை கடந்து போகக்கூடிய கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு தெளிந்த புத்தி உங்களுக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்கிற ஒரு சரியான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் மறுபடியும் உங்களோடு கூட பேசுகிறேன். எதற்காக சொல்லுகிறேன்? இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஜீவனுள்ள வார்த்தைகள், அது பொய்யுரையாத வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அது என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் கண்டிப்பாக விசுவாசித்தாக வேண்டும். என் கூட படிச்ச சில பள்ளிக்கூட நண்பர்கள்லாம் இன்னைக்கு குருவானவர்களா இருக்காங்கம்மா தென்னிந்திய திருச்சபையில. அதுல என் நண்பர் ஒரு குருவானவர், அவர் சொல்றாரு, நல்ல சம்பளம் கிடைக்கும் நான் வந்திருக்கேன்ப்பா, நான் ஒன்றும் ரசிக்கப்பட்டு வரல, பாத்திய வேலைக்கு படிச்சா அது ஒரு காம்படிஷன் உட்காந்து எழுதி கிடக்கணும், அதில் எனக்கு சரியான வேலை கிடைக்கிறது. ஆனால் இது அப்படி இல்லை. நான் என்ன பண்ணேன், குருவானவருக்கு படித்தேன், ஒரு சபையில் மேனேஜேஷன் கேட்டீஸ் தான் வேலை பார்த்தேன். எனக்கு அந்த சீனியாரிட்டி படி என்ன பண்ணாங்க, வேலை போட்டு கொடுத்தாங்க, உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். நான் இந்த வேதத்தை நான் என்ன பண்ணல, விசுவாசிக்கவில்லை. சொல்லுகிறது யாருன்னா, ஒரு சபைக்கு மெய்ப்பனாக இருக்கிற என்னுடைய நண்பன். ஆனால் அவர் போட்டிருக்கிறது என்னது, குருவானவருடைய அங்கி. ஒருவேளை நான் குருவானவர்களை குறை சொல்ல வரல. எதற்காக சொல்லுகிறேன்? வேதத்தை எடுத்துக்கொண்டு போதிக்கிற எல்லாருக்குள்ளும் தான் ஆராதிக்கிற தேவன் அல்லது தான் யாரை போதிக்கிறோம் என்கிற ஒருவேளை தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இல்லை என்பதை சொல்ல வருகிறேன். நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வரும்பொழுதெல்லாம் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வர வேண்டும் என்று சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன் யார், நான் விசுவாசிக்கிறவர் யார், நான் நம்பிக்கை வைத்திருக்கிறவர் யார், அவருடைய கிருபை என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய செயல்களின் மகத்துவம் என்ன, இதை புரிந்து கொண்டவர்களாய் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளும் வெட்கத்தோடு கூட நீங்கள் திரும்ப மாட்டீர்கள். அல்லேலூயா. ஒரு நாளும் நீங்கள் வெட்கத்தோடு கூட திரும்ப மாட்டீர்கள். ஒரு நாளும் உங்கள் ஜெப வாழ்க்கை அது தோல்வியிலே முடியாது. இங்கே என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் கர்த்தரை எழுப்பினார்? சரி, ஆனா தேவன் கர்த்தரை எழுப்பினார்னு நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவரை எழுப்புவார்னு விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன். அது தெய்வ சித்தம் உள்ளது, அது தெய்வ சித்தம். சரி, தெய்வ சித்தம் தான் என்ன, அதை நான் என்ன கண்டுபிடிக்கிறேன். அப்ப நீ எதுக்கு விசுவாசியா உட்கார்ந்துட்டு இருக்க? இத்தனை ஆண்டு கால விசுவாச வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிக்காம நம்ம ஓடுகிறது சரியான ஓட்டம். நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரத்தில் பிரயாசப்பட்டது உண்டு.
சில மரித்த சடலங்களுக்கு பக்கத்துல நின்று மணிக்கணக்காக ஜெபித்தது உண்டு. கண்ணை மூடிக்கிட்டு வச்சிருக்குன்னு பக்கத்துல யாரையும் பக்கத்துல இருக்கிறார்களை பார்க்க மாட்டேன். ஒருவேளை நான் இது எனக்கு ஒரு சோதனையாக எடுத்துக்கொள்ளவில்லை, நான் தேவனையும் சோதிக்கவில்லை. என் தேவன் விசுவாசத்தோடு வேதத்துல சொல்லி வைத்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்ப தேவனை பரீட்சித்து பார்க்கிறீங்களோ? நெவர். தேவனை பரீட்சித்து பார்க்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்களில் நான் எதற்காக உங்களோடு பேசுகிறேன், எதை குறித்து உங்களோடு பேசுகிறேன் என்பதை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், ஒரு காரியம் முடிவடைகிற வரைக்கும் அதற்காய் போராடுகிறோம், அதற்காய் ஜெபிக்கிறோம், அதற்காய் காத்திருக்கிறோம். ஆனால் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியம் எதிர்வரையாக முடியும் என்று சொன்னால் அதோடு ஜெபத்தை விட்டு விடுகிறோம், அதற்குரிய காரியத்தை மறந்து விடுகிறோம். மறுபடியும் நாம் மற்ற காரியங்களை குறித்து இடப்படுகிறோம், யோசிப்பதற்கும் செயல்படவும் ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை ஒன்றை சொல்லுகிறது பாருங்கள். தேவன் கர்த்தரை எழுப்பினார், நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் என்று சொல்லப்பட்டது. எதற்காக அப்படி செய்கிறார்? 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நல்ல கவனித்து பாருங்க. இங்க தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய வல்லமையினாலே நம்மை இடை கட்டி கொண்டிருக்கிறார். எதற்காக வல்லமையினால் இடை கட்டுகிறார் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி. கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஒரு நாள் ஒரு சின்ன தம்பி ஆலயத்துக்கு வரா. கையில் பைபிள் இருக்கு, பாட்டு புஸ்தகம் இருக்கு, ஜெப புஸ்தகம் இருக்கு. சர்ச்சுக்குள்ள வந்தோடனே அங்கே ஒரு தூண் பக்கத்தில் முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் நின்று ஜோம் பண்ணுறான். ஆட்களில் இருக்கிற ஐயர்வாள் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சின்ன பையன் சர்ச்சுக்குள்ள வந்த உடனே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு மனசுல ஒரு சந்தோஷம். ஆராதனை எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் கலந்து போறாங்க. சின்ன பையனுக்கு போறான். குருவானவர் கடற்கரை ஓடி விடாம சட்டை பிடிச்சாரு. தம்பி நெல்லு ஓட்ட பேசணும். அவன் பேசுறத முடிக்காம, ஐயா என்ன? அப்பா அவரை சொல்றாரு, இல்லப்பா எல்லாரும் சர்ச்சைக்கு வராங்க, அந்த முழங்கல்ல ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க, இப்படி ஒரு சிகரெட் போடுறாங்க, இல்லைன்னா அப்படி கண்ணை முடித்தவங்க என்னமோ சீரியஸா ஜோன்ற மாதிரி இருக்காங்க. ஆனா நீ சின்ன பையன், பைபிள் கொண்டு வந்திருக்கா, ஜெப புஸ்தகம் கொண்டு வந்திருக்கா, அந்த கீர்த்தனையா கீதங்களுக்கு எத்தனைலாம் கொண்டு வந்திருக்கா, நீ கொஞ்ச நேரம் முழங்கல்ல நின்று ஜோமனதை பார்த்தோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம், நீ என்ன ஜோமன்னா சொல்லு அப்படின்னு கேட்டாரா. அவன் சொன்னானா, ஐயா நான் ஒன்றும் ஜெபிக்கல, எங்க அம்மா சொல்லி விட்டாங்க, இதெல்லாம் தோணோட சப்போன்னு உட்காந்துறாரு, கொஞ்ச நேரம் முழங்கால நின்றுட்டு உட்காருன்னாங்க. அதனால எங்க அம்மாவுக்கு கீழ்படுத்தி கொஞ்ச நேரம் முழங்கால நின்றுட்டு உட்கார்ந்தேன். நான் இப்ப எதற்காக நான் அந்த காரியத்தை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு என்னன்னா, ஜெபிக்கணும், ஜெபித்தா ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுதான் நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற நம்பிக்கை. ரெண்டாவது பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசித்தா கொஞ்சம் கிருபை பெருகும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. சரி, இதை தாண்டி உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது தெரியாதியா? இந்த கந்தாகை தேசத்து மந்திரி ஒருத்தர் வேத புஸ்தகத்தை வாசித்து போவோம் வந்தீங்களா? ஆமா, பிலிப்பு ஆவியானவர் சொல்வார், ஓடிப்போய் அங்கே சேர்ந்துட்டேன். இவர் ஓடிப்போய் சேர்ந்துட்டு நீ வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? யாராவது ஒருத்தர் விலைக்கு கட்டினாதான் புரியும். இன்னைக்கு அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரும்பாலான தேவன் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னா, ரட்சிக்கப்படணும்னு தெரியும், ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க 120 பேர் தான் இருப்பாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும்னு தெரியும், ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நாள் ஜெபம் இருக்க மாட்டான். நல்லா கவனித்து பாருங்க. இயேசு அன்புள்ளவர்னு சொல்லி தெரியும், அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் சோத்துக்கும் வீட்டுக்கும் காருக்கும் கடனுக்கும் வியாதிக்கும் தான் ஜெபிக்கிட்டு இருக்கோம். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார், அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால், என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மறுபடியும் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாளில் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படிக்காக. அல்லேலூயா. வசனம் சொல்லுதுமா, உங்களுடைய மனசாட்சியே உங்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கும் என்றால், தேவன் நம்முடைய மனசாட்சியிலே எப்படிப்பட்டவராக இருக்காரு?
பெரியவரா இருக்காரு. இப்ப நான் கவனிச்சிடுங்களேன், நான் ஒரு தங்கச்சியை பார்த்து கேட்கிறேன், ஒரு தங்கச்சி உங்களுடைய பட்பட விட்டுறேன், ஒரு தம்பியை பார்த்து கேட்கிறேன், இல்ல பாஸ்டர் பையனை தான் பார்த்து கேட்கிறேன், என் தம்பி நீ பரலோகத்துக்கு வந்துறியான்னு அவன் பதிலே சொல்லாம நிக்காம வைங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீ பரலோகத்துக்கு வந்துறியான்னு உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் கேட்காங்க, நீங்க அவங்களை பார்த்து சிரிக்கீங்கன்னு வைங்களேன். அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு நிச்சயம் இல்லையா, எனக்கு இன்னும் அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை, எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இல்லை, வரணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் வந்து பரலோகத்துக்கு வரணும்னு என்ன பண்றோம், ஆசைப்படுறோம். ஆனா பரலோகத்துக்கு வந்துருவீங்களா, ஆமா அப்படியே வாங்கி அடிக்க முடியாது பாருங்க. நம்ம மனசாட்சியே சொல்லணும், நேரத்துல தான் வீட்டை மட்டும் சண்டை போட்டேங்க, நேரத்துல வீட்டுல சண்டை போட்டேங்க, இன்னைக்கு காலையில தான் பிள்ளைகிட்ட சனியங்களா நாய்களா எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்களா, எரும மாடுகளா, எங்கேயாவது போய் தொலைங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், பிள்ளைகள்கிட்ட எரிஞ்சு விழுந்து ஏதோ ஒரு காரியம் நம்முடைய மனசாட்சி என்ன பண்ணுதுன்னா, you are not qualified, நீ இன்னும் என்ன பண்ணல, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதி பெறவில்லை. நம்முடைய மனசாட்சியே நம்மளை குற்றப்படுத்துச்சுன்னா நீங்க கேலண்டர்ல போனவங்க எழுதி வச்சிருங்க, பரலோகத்துக்கு நான் போவது கடினமான காரியம். அது நியாயப்பிரமாணத்தை ஆண்டு சொல்லியிருப்பாங்க, வீட்டு நடக்கல்ல எழுதி வச்சுக்க, உன் கண்ணுல எங்கெல்லாம் பார்வைப்படுது அதெல்லாம் என்ன பண்ணிக்க, இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி வச்சுக்க, அதை பார்த்தாவது நீ திருந்தணும்னு. அதே மாதிரி செவுத்துல நீங்க இந்த வசனம் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க, அதை கிழிச்சிருங்க, அது உங்களை காப்பாத்தாது. இந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து இருக்கிறேன், ஏமாந்து போவாத, மறுபடியும் சொல்றேன், ஏமாந்து போவாத. ஏன்னா இதுல சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் வந்து ஒண்ணு லோகோன்னு சொல்றாங்க, அப்படிதானே, இன்னொன்னு ரேமான்னு சொல்றாங்க. இந்த ரேமாங்கிற வார்த்தை தான் நீங்க பைபிள் வாசித்துட்டு இருக்கீங்களா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நற்சாட்சியிடையே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து மருந்து தண்ணீரிடையில் கொண்டு போய் விடுகிறார். இந்த வசனத்தை வாசிப்பீங்கன்னா இது லோகோ, நீ வாசிப்பீங்க, அப்படிதானே. நான் மறுபடியும் நேரத்துக்கு சொன்னேன், ஆராதனைங்கிறது பாட்டு போடுறது இல்லை, நான் மறுபடியும் சொன்னேன். இப்போ அதே மாதிரிதான் வேதத்தை நீங்க வாசிப்பீங்க. இந்த வசனம் வந்து சொல்லி இருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் குறிப்பான். இன்னைக்கு மறைச்சவன் வளைச்சிருக்கானா அப்படின்னா நம்ம அங்கேயும் சொல்ல மாட்டேன், இங்கேயும் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் சொன்னா ஆண்டவர் குற்றப்படுத்துற மாதிரி ஆயிரும், இந்த பக்கம் சொன்னா ஆண்டவரை விசுவாசிக்காத மாதிரி ஆயிரும். அதனால என்ன பண்ணுவோம்னா, யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. யூதர்கள் இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இன்னைக்கு நிறைய யூத கோஷ்டிங்க உள்ள உட்கார்ந்து, இங்க இல்ல எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து, எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன், எதுக்கும் கை வைக்க மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீ கேட்டுக்கிட்டே இரு. அப்ப கவனிங்க, எதற்காக இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, நீங்க நல்ல வசனம், வாக்குத்தத்த வசனம் வேண்டாமா, அது சோர்வடைகிற நேரத்துல மட்டும்தான் பார்த்தா உனக்கு கொஞ்சம் உற்சாகப்படுது, அந்த வார்த்தை வேண்டாம். நீங்க எழுதி வைங்களேன், நான் என் பைக்கில் ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில படிக்கும் போது எங்க அப்பா கேடிசி டிரைவர், அவர் சொன்னார், நீ ஹாஸ்டல்ல கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ கெட்டு போயிருவா, அதனால டெய்லி பஸ் பாஸ் எடுத்தாரு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு பஸ் பாஸ் எடுத்து வந்தாரு. நான் 45 கிலோமீட்டர் தூத்துக்குடி நான் சேர்ந்து டெய்லி டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் 1.5 மணி நேரம். அந்த பஸ்ல ஏறினா அந்த படிக்கட்டுக்கு இந்த பக்கம் 2வது சீட்ல ஜன்னல் ஓரத்துல தான் உட்கார்ந்துருப்பேன். அந்த நேசரத்துல இருந்து அந்த மூக்குப்புரி டேனிங் திரும்பி போகும்போது அந்த மூக்குப்புரிக்குள்ள ஒரு வசனம் அந்த செவத்துல போட்டு, நீ ஜாக்கிரதையாக இருந்து மனதிரும்பு. அந்த வசனத்தை பார்த்தோன்னே ஈட்டி எடுத்து சர்க்குன்னு சொல்லணும் மாதிரி இருக்கும். அதனால அந்த மூக்குப்புரி டேனிங் வரும்போது என் கழுத்து இந்த பக்கம் திரும்பி, அந்த வசனத்தை பார்க்க முடியாது. நீ ஜாக்கிரதையா, அந்த வசனம் தெரியாதனமா அப்படி பார்த்துட்டேன்னா 4 மாடி போற வரைக்கும், நாசனத்துல இருந்து 4 மாடி போற வரைக்கும் நறுக்குன்னு இருக்கும். அந்த வார்த்தை என்னை ரட்சிப்புக்குள் வழிநடத்து. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் பைக்கில் ஒட்டி வச்ச வசனம் என்ன தெரியுமா? நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கிற வசனம் தான். பெட்ரோல் பல்குல போய் நின்று பெட்ரோல் போடுவேன், 2 தம்பிமா சொன்னாங்க, நீ போவேண்டாமா, என்ன உங்க வைக்க வருமா, நீ ஜாக்கிரதையாக மனம் திரும்பு. அவன் நீ வேண்டான்றோம். அவன் பேசுறது கேட்கும், அவனை எங்க போக பிளான் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, அவன் எங்க போறதுக்கு பிளான் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இது ஒரு நாள் அனுபவம் இல்லை. ஒரு நாள் 6 மணி நேரம் போய் பைக் போட்டு பெட்ரோல் போட நின்றுட்டு இருக்கேன். 2 தங்கச்சிமார் வந்து திறந்துட்டானே, எவ்வளவுக்கு அப்படின்னாங்க, 200 ரூபாய்க்கு போடுவான்னு. ஒருத்தி பிடிக்கும் போதே ஒருத்தி இடிச்சா, என்ன அனுப்பாரு அப்படின்னா, அங்க பார்த்துச்சா நீ ஜாக்கிரதையா வந்துருக்கணும், எப்ப நான் இல்லமா அப்படின்னா, நான் வெள்ள கட்டையில என்னத்துல பேசுறேன், இல்லனே வேண்டாம், இல்லனே வேண்டாம், சரி போ. வசனம் பேசுகிறது, வார்த்தை பேசுகிறது, வார்த்தை தரையில விழாது. ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. இப்ப கவனிச்சு பாருங்க. அப்ப நீங்க டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்க, எதுக்கு? எதற்காக டெய்லி வேதத்தை வாசிக்கிறீர்கள்? பிரயோஜனம் இல்லாதபடி வேதத்தை நீ வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன? யோசித்து பாருங்க. பிரயோஜனம் இல்லாதபடி வேதத்தை வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன? இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினார். எதற்காக? இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவர்
நீங்களும் நானும் குற்றச்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்காக. இங்க கவனிச்சு பாருங்க, இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். வாட் a wonderful word. கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நான் அவரை நம்பி இருக்கிற கிருபையை, நான் அவரை சார்ந்து இருக்கிற கிருபையை, நான் அவருக்கு ஊழியம் செய்யற கிருபையை, நான் அவருக்கு முன்பு என்னை காத்துக்கொண்டு பரிசுத்தமான யோசேப்பு போல வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடினால் ஓடுவேங்கிற கிருபையை கர்த்தர் எனக்கு தந்து காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை எழுப்பின தேவன் உங்களை எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை ஆவிக்குள்ளாக எழுப்புவார், மாம்சத்துக்குள்ளாக எழுப்புவார். உங்களை பலவீனத்தை நீக்கி நீங்கள் பலவான்களாக கிறிஸ்துவோடு கூட பலப்படும்படி அவர் உங்களை எழுப்புவார். ஃபர்ஸ்ட் காரியமே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் குற்றச்சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி. கவனிச்சு பாருங்களேன். யோசித்து பாருங்க, நீங்க அப்ப என்ன பரலோகத்துக்கு வந்துருவீங்க. நீங்க எங்க வந்துருவீங்க? நீங்க எங்க வந்துருவீங்க? பரலோகம் வந்துருவீங்க. பரலோகம் வந்துருவீங்கன்னு ஒரு சிலர் இப்படி சீரியஸா பார்க்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்ப இந்த இடத்துல ஒரு பிள்ளைக்கு பிசாசு துரத்தி ஓடிட்டாருங்களா, உடனே நம்ம சேர விட்டு எதுவும் சொல்லுவோம், சரி பார்ப்போம். என்ன இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒருத்தரை கை நீட்டி அக்கா ராணியக்கா எலும்புங்க கத்துறவங்களை சுகமாக்குறாருன்னா டக்குன்னு திரும்பி பார்ப்போம். ஆனால் அதுல இருக்கிற ஒரு சந்தோஷத்தோட நமக்கு எதில் வர மாட்டேங்குது? ஆவிக்குரிய காரியத்தின் மேன்மைகளான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது வர மாட்டேங்குது. யோசித்து பாருங்க, இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்மையும் எழுப்புவார் என்று சொல்லப்பட்டது எதற்காக? இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படிக்காக. அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9 பாருங்க. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நல்லா கவனிக்கணுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில என் தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தேவன் நம்மை எதற்காக எழுப்பினார்? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2008 நினைக்கிறேன். 2008ஆம் வருஷத்துல நேசரத்து பக்கத்துல குளத்துக்குடி இருக்குன்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல குருசு மசலாமணின்னு ஒரு அண்ணன் ஊழியர், ஒரு நல்ல ஊழியக்காரர், அருமையான ஊழியக்காரர். அவரிடத்துல நான் சில அனுபவங்களை கற்றுக்கொண்டு இருந்திருக்கேன். நல்ல ஒரு தேவ மனுஷன், கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு மனுஷன். ஒரு விஷயம் அவரோடு கூட நான் கிருஷ்ணகிரியில முழங்கால் யுத்தம் எல் ஜோசப் பாஸ்டர் சர்ச்சில் மீட்டிங்காக நாங்கள் 2 பேரும் டிராவல் பண்ணோம். திருச்செந்தூர்ல இருந்து வந்த ஆம்னி பஸ்ல நானும் அண்ணன் ஏறி லாஸ்ட் சீட்ல உட்கார்ந்துருக்கோம். பஸ்ல முன்னாடி கவுண்டமணி செந்தில் காமெடி ஓடிட்டு இருக்கு. வீடியோல கவுண்டமணி செந்தில் வீடியோ ஓடிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு சினிமா பார்க்கிற அந்த இருதயமே இல்லை. கர்த்தர் அதை வெறுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தந்தார். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்க வீடு ஒரே ரூம் தான். எங்க அம்மா சினிமா போட்டு உள்ள நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை படம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வெளியே இருந்து எங்க அம்மாவுக்கு சொல்லிவிடுவேன், ஏமா டிவி ஆஃப் பண்ணுமா, நான் உள்ள வரணும் அப்படின்னு. எங்க அம்மா சொன்னாங்க, உள்ள வந்துட்டு போய் எனக்கு முடியாது, உள்ள போக முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் சினிமா பார்க்க கூடாதுப்பாங்க. நான் சொல்றேன், நீ சினிமா பார்க்க கூடாது இல்லை, ஒன்னாலும் முடியாது. சரியான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தா நீ சினிமா பார்க்க முடியாது. நான் இன்னைக்கும் சலூன் கடையில் போய் நேசரத்தில் ஒரு கடையில் தான் முடிவிட்டுவேன். அந்த கடையில் போய் உட்காந்துருக்கும் போது அவர் சினிமா பாட்டு பாட்டாரே ஆஃப் பண்ணுங்க அப்படின்னேன். அவர் ஃபர்ஸ்ட் பாட்டு கிறிஸ்டின் பாட்டு போடுவார், அதுக்கப்புறம் சினிமா பாட்டு போடுவார். ஆஃப் பண்ணுங்க. அவர் எனக்கு முடி வெட்டும் போது பாட்டு ஆஃப் பண்ணுவார். ஒரு நாள் சொன்னேன், பிரசிடென்ட் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னேன். இல்லை தம்பி, நான் இது ஒரு பப்ளிக் கடை, எல்லாரும் வருவான், பிரச்சாரிகளும் வருவான், அதனால நிறைய பேர் இதை விரும்புவாங்க. நான் சொன்னேன், இது விரும்பி போட்டு நீ கிறிஸ்தவையா சரவண பவனுக்கு என்ன சாப்பிட போனால் அங்கே சுப்பரபாதம் ஓடிக்கிட்டே இருக்கு, கம்மிங் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை ஆஃப் பண்ண முடியுமா? அவன் ஆஃப் பண்ண மாட்டான், மாற்றி போட மாட்டான். அப்போ அவர் சொன்னாரு, நீங்கள் பேசுறதுல நல்லா இருக்கு, ஆனால் செயல்படுத்த முடியாது. கடைசியில் அவருக்கு கர்த்தர் ஒரு செக் வச்சார். எப்படி தெரியுமா? ஒரு நாள் காலையிலேயே அவர் கடைக்கு 8 மணிக்கு முடிவிட்டு வந்திருக்கான். ஆனால் நல்லா சேவிங் பண்ணுங்கன்னு இருக்கான், கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணுங்கன்னு இருக்கான். கிட்டத்தட்ட அவர் 250 ரூபா கட்டுறதுக்கு 500 ரூபா வச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு போயிட்டான். போனவன் ஒரு லெட்டர் போட்டுருக்கான். அவனுக்கு சொந்த ஊர் நர்சரி பக்கத்தில் அப்படி சரிங்கிற ஒரு சின்ன கிராமம். ஒரு லெட்டர் போட்டிருக்கான். என்ன லெட்டர்னா,
அன்னைக்கு காலையில உங்க கடைக்கு நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? தற்கொலை பண்ணணுங்கிற முடிவுல வந்தேன். ஆசிரியத்துல 8:30 மணிக்கு திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலி போற ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின்ல போய் விழுந்து சாவணுங்கிறது தான் முடிவு வெட்டி சேவ் பண்ணி ஃபேஷியெல்லாம் போட்டுட்டு போகணும்னு வந்தேன். ஆனா காலையிலே நீங்க ஒரு பாட்டு போட்டீங்கன்னே, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அந்த பாட்டை கேட்ட உடனே என் உள்ள உடைச்சிச்சுனே, என் தற்கொலையிலே மாறிட்டேன். அவன் தேவன் அறியாத ஒரு குறைச்சாரி. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா நீங்க போட்டியில்லானே அந்த ஒரு பாட்டு. அடுத்த வாரம் நான் முடிவெட்டு தெரிஞ்சு அடிச்சுனேன், மகன் நீ சொன்ன நான் கேட்கல, எங்க சாட்சி பாரு அப்படின்னு. இப்போ அவர் கடையில் ஒரு சினிமா பாட்டு ஓடலைங்க, ஆனா வியாபாரம் கூடியிருக்கு. இன்னைக்கு ஒரு கடையில ஒரு சினிமா பாட்டு போடல, வியாபாரம் கூடியிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள வந்திருக்கேன். இப்போ நானும் அண்ணனும் பஸ்ல உட்கார்ந்துருக்கோம். ஆவணி பஸ்ல முன்னாடி கவுண்டமணி சிந்தில் விட்டு ஓடிட்டு இருக்கு. எனக்கு ஒரு எரிச்சல் வருது. என்னன்னா, நம்ம வந்து கத்தருடைய புள்ள, சரி ஆவணி பஸ்ல போறோம், கம்ஃபர்டபுளா இருக்கும், நல்ல ஏசி பஸ்ல உட்கார்ந்து பின்னாடி போறோம், ஜம்முன் தான் இருக்கும். ஆனா அங்க கவுண்டமணி விட்டு ஓடும்போது நான் அப்படி குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் பக்கத்துல யார் இருக்காருன்னா ஒரு பரிசுத்தவான் இருக்கார். உண்மையில ஒரு பரிசுத்தம், உண்மையிலே பரிசுத்தவான் அவர் இருக்காரு. ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அந்த பஸ் எங்க வந்துச்சுன்னா திருநெல்வேலிக்கு பக்கத்துல செய்திங்கநல்லங்கிற ஒரு கிராமம் வரும்போது என் பக்கத்துல இருந்து அன்னை குலுங்கி குலுங்கி சிரிச்சார். எனக்கு நம்பவே முடியல, அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல சிரிப்பு. அவரு சொன்னாரு, தம்பி இந்த கோமாளி பையனோட பாதிக்கிறார். அப்பந்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த வார்த்தை அவரை பாதித்து இருக்கிறது. ஒருவேளை அவர் குனிஞ்சுதான் இருக்காரு, நல்லா கவனிக்கணும், அவர் குனிஞ்சுதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா அங்க சொல்லப்பட்ட டயலாக் எல்லாம் அவர் காது வழியா இருதயத்துக்கு போய் அரை மணி நேரத்துக்கு மேல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு குலுங்கி குலுங்கி சிரிச்சார். அவர் சிரிச்ச பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அண்ணனும் இதனால அசைக்கப்படுறாரா, அண்ணனும் இதனால அசைக்கப்படுறாரா. நான் யோசித்தேன், என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் பிரசங்கத்துல சொல்றேன், இதுவரைக்கும் அண்ணன் சொன்னது கிடையாது, வருஷம் எத்தனையோ ஓடிச்சு. எதுக்காக நான் சொல்றேன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில என் கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? நீ தண்ணீர்ல நடக்கும்போது, சொல்லுங்க, நீ தண்ணீர்ல நடக்கும்போது, நீ அக்னிக்குள்ள போகும் பொழுது, அப்போ தண்ணீர் நடக்கும்போது உன் மேல புரளாது, அக்னி நடக்கும்போது வேகாதுன்னா எந்த ஒரு அருவருப்பும் நம்மள அசைக்க முடியாதுமா. ஏன்னா கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்க பைபிளை எப்படி தியானிச்சீங்களோ எனக்கு தெரியாதுமா. இயேசு வாலிபனா உட்கார்ந்து இருக்காரு, 30 வயசு வாலிபனா. அவர் பாதத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிக்காங்க. அவர் பாதத்தை தலைமுடியினால துடைக்கா. ஏன் அவரு மரக்கட்டையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவரு மரக்கட்டையா? பக்கத்துல எல்லாரும் இருக்காங்கன்னு வேணா உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். யோசித்து பாருங்க, அவர் கண்ணீரால நினைச்சு அவருடைய பாதத்தை முத்தமிடும் போது ஒருவேளை வெளியே எந்த எக்ஸ்பிரஷனும் காட்டாம இருந்தாலும் இருதயத்துக்குள்ள ஒரு சலனம் வராமலா இருந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா வரவில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து. வராது, அதான் இயேசு கிறிஸ்து. இப்ப கவனிச்சு பாருங்க, வராதுங்கிறது தான் இயேசு கிறிஸ்து. அப்படியானால் என் தேவனுடைய பிள்ளைகளே, இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக அவர் தெரிந்து கொண்டார். அப்ப எப்படிமா உங்களை அசைக்க முடியும்? எப்படி உங்களை கலகம் பண்ண முடியும்? எப்படி உங்களை டைவர்ட் பண்ண முடியும்? எப்படி உங்களை பாதிக்கும்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ஒரு ஃபெல்லோஷிப்ல இருந்தேன். அந்த ஃபெல்லோஷிப்ல என்ன சொல்லுவாங்கன்னா, திரும்பி முத சைட் பாவம் இல்லமாங்க, நீ நேர்ல பாக்குறது பாவம் இல்லமாங்க, ஆனா திரும்பி பார்க்காத அதான் பாவம் பாக்க. உங்களுக்கு புரியுதா? ஆமா, ஏன்னா நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம், நம்ம தலையை குடிச்சுக்க முடியாது. ரோட்ல போயிட்டு இருப்போம், நிறைய பேர் போவோம், பாட்டியை பார்ப்போம், வாழை பிள்ளைகள் பார்ப்போம், அம்மாவை பார்ப்போம், தாத்தாவை பார்ப்போம், எல்லாரையும் பார்ப்போம். ஆனா முதல் சைட் வந்து பாவம் இல்லை, யாரோ அடக்கம் பண்ணாங்களே அப்படின்னு ரெண்டாவது திரும்பி பார்க்க பாத்தீங்களா, அதுதான் பாவம் அப்படிம்பாங்க. ஆனா எங்க ஃபெல்லோஷிப்ல, நான் இருந்த ஃபெல்லோஷிப்ல சொல்லுவாங்க, ஏன்னா முத பார்வையில நின்றுதாதம்பாங்க. நம்ம திரும்பி பார்க்கறது விட்டுரு. ஏன்னா சில ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, தூரத்துல வரும்போதே இங்க சைக்கிள பிரேக் பிடிச்சு நிப்பாட்டி சைக்கிள் செயினை கழட்டி விட்டுருவாங்க. எதுக்குன்னா அழுத்திட்டு போனா கிராஸ் பண்ணிட்டு பெரும் ஒழுங்கா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நடக்கும்போது என்ன பண்ணிடுவான், நடக்கும்போதே செருப்பை கழட்டி விட்டுருவான். அப்புறம் போய் செருப்பு எடுத்துட்டு வர மாதிரி நிதானமா அங்க எங்க நாசிரியர் தூரம் கொஞ்சம் குடஞ்சி பேசுவாங்க. அதனால அது கொஞ்சம் பிராக்டிக்கலாவும் இருக்கும். அதனால அவங்க சொல்லுவாங்க, முத பார்வையிலே நீ நின்றுறாத அப்படிம்பாங்க. உண்மையிலே நான் யோசித்து பார்த்தது உண்டு, முத பார்வையில நின்றுறாத. இந்த செய்தியை கேட்டுட்டு நான் சைக்கிள் போகும்போது தலை குடிஞ்சுட்டே போவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு நிமிந்து பார்க்க தைரியம் கிடையாது. நிமிந்து பார்த்தா சோவாரிமோ, ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பட் ஃபெய்த் எப்படி இருக்கு? நிமிந்து பார்த்தாச்சுன்னா விழுந்துருவோமோ, நிமிந்து பார்த்தா சோவாரிடுவோமோ, இப்படியே கிடப்பேன். பரவாயில்ல, தேவ சமூகத்துல சட்டையை கிழிச்சிட்டு கடந்து ஆளுவோம், தலையில மண்ணலி போட்டு கலந்துட்டு போய் என்ன ஆண்டு ஒரு பார்வை நம்மள அசைக்குதான்.
ஒரு பார்வை நம்ம சிந்தைய புத்தியை மாத்துதான் அப்படின்னு சொல்லி அழுத நாட்கள் உண்டு. தேவ சமூகத்துல கடந்து ஒரு நாள் எனக்கு கோபம் வந்துச்சு. ஆண்டவர் பார்த்து கேட்டேன், நீர் நீதி உள்ள தேவன் தானே, நீர் அன்புள்ள தேவன் தானே, நான் சட்டையை தான் கிழிக்கல ஆண்டவரே, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு ஜெபம் பண்றேன், எனக்கு இந்த பரிசுத்தத்தின் காரியத்துல நீர் ஏன் இவ்வளவு ஸ்டஃபா உமரை கடினப்படுத்திட்டு இருக்கீர் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னார், எனக்கு போய் பிடிக்காதுங்க. நான் சொன்னேன், உங்க பிள்ளை எனக்கு தான் போய் பிடிக்காது. இல்லை, நீ தான் போய் சொல்றாரு, நான் என்னையா போய் சொல்றேன் அப்படின்னு. நீ என்னமோ பரிசுத்தமான மாதிரி பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற மாதிரியும், நான் என்னமோ உனக்கு பரிசுத்தத்தை தராத மாதிரியும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னாரு. ஆமா சாமி, நான் அதுக்காக உபவாசம் போட்டேன். ஏன் 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி என்னை பரிசுத்தமாக்கும், என் கண்ணை பரிசுத்தமாக்கும், என் சிந்தையை பரிசுத்தமாக்கும், என் நாக்கை பரிசுத்தமாக்கும், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கேன், நீர் பரிசுத்தம் தரலையேன்னு. இப்ப கேட்டாங்க, நான் ஒரு கேள்வி கேட்டாங்க, கேளுங்க, உனக்கு ஒரு கோட்டை வாங்கி தந்தா குடிப்பியாரு? குடிக்க மாட்டேங்க, குடிக்க மாட்டேன். ஏன் குடிக்க மாட்டேன்னு? எனக்கு சேர்த்து எங்க அப்பா குடிக்காங்க சாமி, எங்க அப்பா குடிக்கிறதுனால நாங்க பட்ட பாடுலாம் போதும், என்ன பாடு, என்ன அவமானம், என்ன அசிங்கப்பட்டிருக்கோம், அதனால நான் குடிக்க மாட்டேன். சரி, ஹோட்டல் வாங்கி தந்தா நீ குடிக்க மாட்டா, ஆனா ரோட்ல போகும்போது நின்று சோவாரியானாரு. சோவாரவே இருந்தேன். அப்ப அது மட்டும் ஏன் சோவாரினாரு? அது மட்டும் எனக்கு பிடிக்கும்னு. அப்ப இப்போ யோசித்து பாருங்க, நீ ஒரு பாவத்தை விரும்பி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி அதை எடுத்து போட முடியும்? அப்பதான் என் ஆவிக்குரிய கண் திறக்கப்படுச்சு. ஓஹோ, பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்கு. நான் எதுக்கு இடம் கொடுப்பேன்னா, எந்த பாவத்தை விரும்புறேனோ அதுக்கு தான் நான் கொஞ்சம் இடம் கொடுப்பேன். நான் விரும்பாத பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அப்பா அண்ணாட்ட கேட்டேன், என்ன செய்யணும்னே? அப்படி கேளு, நீ எந்த பாவத்தை விடப்படலைன்னு சொல்லி அதை விடப்படலன்னு சொல்லாத, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் விரும்புறேன் அதனால செய்யறேன், அதை வெறுக்கிற இருதயத்தை தாருன்னு கேளுங்க. 3 நாள் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணேன், வெறுக்கக்கூடிய இருதயத்தை தந்தார். அதுக்கப்புறம் தலையை நிமிர்ந்து சைக்கிள் அழுத்தேன். அல்லேலூயா. எதற்காக சொல்லுகிறேன்? இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிற என் தேவனுடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருந்தா நீங்க எல்லாம் என்ன சொல்லலாம் தெரியுமா? அவர் சொன்னார்லாம், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லி உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? யோசித்து பாருங்க. அப்ப நீங்களும் சொல்லலாம், இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? கிறிஸ்து இயேசுவினுடைய அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். யோசித்து பாருங்க. he has a dareness. அவ்வளவு தைரியமா சொல்றாருமா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி பலப்படணும், கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், தைரியமா சாட்சி சொல்லணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வழிநடத்தின தேவ மனுஷன் அடிக்கடி சொல்றாரு, டேய், நாளைக்கு நீ ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு தகப்பனா இருந்தீனா, நீ மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றியோ இல்லையோ, உன் பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், அப்பாவை பாருமா, அப்பாவை ஃபாலோ பண்ணு, நீ எங்க வந்துடலாம், பரலோகத்துக்கு வந்துடலாம், அப்படி சொல்லணும் பாரு. நான் கொஞ்ச நாள் கடந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ஜெபம் பண்றீங்களா? கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் எங்க வந்துடணும்? கொஞ்சம் சொல்லுங்க. நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகள் எங்க வந்துடணும்? ஆனா இப்ப வர முடியல. இப்ப என்ன பண்ண முடியல? அப்ப கவனிங்க, எப்போ எதற்காய் வர முடியலன்னா, நம்முடைய ஐக்கியம் இன்னும் கிறிஸ்துவோடு சரியாக இல்லை. there is something. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய பலனை பார்க்க கூடாது, தேவனுடைய வல்லமை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை பார்த்தால் அவர் உங்களை எடுப்பார், அவர் நிறுத்துவார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். அப்படியானால் இந்த நாட்களில் நாம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு நம்மை உருவாக்குவதற்காக சில அனுபவங்களுக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். என்னென்ன அனுபவங்களுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13. நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். போதும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களுக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாது. இங்க வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? உங்கள சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறீர்கள், ஒரு சிலர் அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறீர்கள், நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறீர்களே, கிறிஸ்து புரிந்திருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி. அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்களும் நானும் பிளவுபட்டவர்களாக இருக்கக்கூடாது.
யோசித்து பாருங்கம்மா. இன்னைக்கு முந்திலாம் எனக்கு என்ன பாடம் உண்டுன்னா, இந்த சிபிஎம் சர்ச்சைக்காரங்களை பார்த்தீங்கன்னா வேற யாரு கூடயும் ஒட்டே மாட்டாங்க. இந்த தண்ணீர்ல தாமரை இலையில தண்ணீர் மாதிரி யாரு கூடயும் கலக்க மாட்டாங்க. நம்மளை பார்த்து தோற்றம் கூட சொல்ல மாட்டாங்க. கேட்டா அவங்க வயிற்று போட்டு நான் உங்களை பார்க்கும்போது ஆரம்பத்தில் ரொம்ப பரிசுத்தவான்கள் அப்படின்னு நான் நம்பினேன், நினைச்சேன். ஆனா மற்றவங்களை ஒரு விசுவாசியா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முதல் காரியத்திலே அடிவாங்க. என்ன தெரியுமா? தேவன் அன்பாய் இருக்கிறார், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இப்ப எனக்குள்ள ஒரு அன்பு இருக்குன்னு வைங்களேன். நான் எத்தனையோ நாள் டிராவல் பண்ணியிருக்கேன் பஸ்ல. அப்படி பஸ்ல டிராவல் பண்ணும்போது சில ஆட்களை பார்த்தாலும் துண்டா தெரியும். அவங்களை பார்த்தாலே கேட்பேன், நீங்க ஊழியக்காரங்க? ஆமா பிரதர். அது எப்படி தெரியும்? பாம்பு. அது தேவ சமூகத்துல கடந்து ஊழியம் செய்யறவங்கள பார்த்தோன்னு துண்டா கண்டுபிடிச்சிடலாம். இவங்க ஊழியக்காரங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நிறைய டைம் டிராவல் டைம்ல நான் பஸ்ல ட்ரெயின்ல சிலர் பார்த்து கேட்டிருக்கேன், நீங்க ஊழியக்காரங்களா? ஆமாங்க. நான் யாரு ஒரு அறிமுகப்படுத்தி விட ஒரு சின்ன அன்பு. யோசிச்சு பாருங்க. ஆனா பக்கத்து வீட்டுல தான் இருப்பாங்க, நம்மளை பார்த்து நல்லா விசாரிக்க மாட்டாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்க. முந்தி நாட்கள்ல நான் அப்படிதான் வருத்தப்பட்டது உண்டு. ஐயோ, ஏஜி சர்ச்சைக்காரங்க சிஎஸ்ஐ சர்ச்சைக்காரங்களை பார்த்தாச்சுன்னா என்னமோ நரகத்துக்கு போற பாவி மாதிரி பாக்குறது. நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சைக்காரங்க ஆர்சி காரங்களை பார்த்தாச்சுன்னா அவன் வஞ்சிக்கப்பட்டு அவன் விக்கிரகாரனை விழுந்து கிடக்கார, அவனை பார்த்து பரிதாபமா பேசுறது. இப்ப யோசித்து பாருங்க, பெண்டிகாஸ்ட் சர்ச்சைக்காரங்க வயிற்று போடுது, ஐயோ சிஎஸ்ஐ சர்ச்சைக்காரன் நகையை போட்டு அலைகிறான், அவன் நரகத்துக்கு போயிடுவான். இப்போ இப்படிதான் சில காரியங்களை கண்டு பாகுபாடுகளை கண்டு நான் வருத்தப்பட்டேன். ஆண்டவரே, ஒரு தெய்வீக அன்பு இல்லாம இருக்காங்க ஐயா. சரி, ஒருவேளை அப்படி ஆத்ம பாரம் இருந்தாலும் என்ன சொல்லணும்? நேர போறோம், அன்னைக்கு வாங்கினேன், நீங்க ஒயிட் போடலன்னா பரவாயில்ல, நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன், நீங்க ஒரு நல்ல பாரம்பரிய சபைக்கு போறீங்க, ஆனா கிறிஸ்துவ உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நீங்க கிறிஸ்துவ சரியா பின்பற்றுகிறீங்களா? ஒரு நல விசாரிக்கிறது, ஆவிக்குரிய குவாலிட்டியை விசாரிக்கிறது. அவன் கர்த்தருக்குள்ள இல்ல அப்படின்னு அவனுக்கு கர்த்தரை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த அனுபவத்துல வந்தா நல்லா இருக்குமே சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு நான் இன்னும் அதிகமாக வேதனைப்படுகிறது என்னன்னா, ஒரே சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள பிரிவினைகளை பார்க்கிறேன். ஒரே சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள என்ன பார்க்கிறேன்? பிரிவினைகளை பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்க்கும் பொழுதுதான் மிகுந்த வேதனை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு கிறிஸ்தவன் எந்த அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் எந்த அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்போ இதுல நீங்க ஒரு 4 பேர் ஏடிஎம்கே வைக்கலாம், ஒரு 5 பேர் நீங்க டிஎம்கே வைக்கலாம், ஒரு 3 பேர் நாம் தமிழர் வைக்கலாம், ஒரு தேமுதிக கொஞ்சம் பேர். நீங்க எல்லாரும் எலெக்ஷனுக்கு எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. நாளைக்கு ஒரு சபையில இருக்க 50 பேரை 5 குரூப்பா பிரிச்சுக்கிட்டு ஜோமன் ஆண்டவர் எழுதுறாரு, போய் தொலைங்க. வசனம் சொல்லுது, பூமியிலே ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிச்சாராம். அப்போ ஒருமனம் இங்கதான் சபைக்கு நம்ம 5 குரூப்பா கிடக்கிறோம், எங்க ஒருமனம் வரும்? இப்ப கவனிச்சு பாருங்க. அப்போ கிறிஸ்து புரிந்திருக்கிறாரா? இல்ல. அப்ப நீயே புரிஞ்சிருக்க? கிறிஸ்து புரிந்தில்ல, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் நாம ஏன் புரிஞ்சிருக்கணும்? இந்த ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் கூட இல்லாதபடி நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி தேவனை அறிகிற அறிவிலே வளர்ப்போம்? யோசித்து பாருங்க. பவுல் அந்த காலத்துல முதல் நூற்றாண்டிலே பாரத்தோடு சொல்றார், ஏ நீ பவுலை கிறிஸ்தவை பேபான்னு சொல்லிட்டு இடக்கியப்பா, யாருப்பா உனக்காக சிலுவையில் மரித்தான்? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்ப தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்களாகி நீங்கள், சத்தியத்தை அறிகிற நீங்கள், சத்தியத்தை கேள்விப்படுகிற நீங்கள், சத்தியத்தை தியானிக்கிற நீங்கள், சத்தியத்தின்படி நடப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். எங்க ஊழியக்காரங்களுக்கு என்ன கோல்மால் இருக்கு தெரியுமா? இப்ப நான் ஒரு 45 வயசு ஊழியக்காரன். நான் 1998 ஊழியத்துக்கு வந்தேன். இப்ப 2003 ஒரு தம்பி ஊழியத்துக்கு வந்தாருங்களா, அவரை பார்த்தேன், அவ்வளவுதான். ஏன்னா நான் சீனியர், நான் அவரை பார்த்து பேசலாம் சொல்ல மாட்டேன். அவன் தான் என்ன பத்திர பண்ணுவான், அண்ணே நல்லா இருக்கலன்னு கேட்கணும். அவன் கேட்கலன்னா அவனே கேட்கல, நேற்று வந்து நான் இது பேசணும். இன்னைக்கு எங்களுக்குள்ளேயே அந்த தன்மை வந்துட்டுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் நினைக்கிறேன், அவ்வளவு பேரும் சிலுவையில இருந்து ஆணியை புடுங்கிட்டு இறங்கிட்டான். சிலுவையில் அடிக்கப்பட்டவங்களாம் சிலுவையில இருந்து ஆணியை புடுங்கிட்டு குதிச்சுதான். என்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி? கிறிஸ்தவங்கிறது என்னது? நீங்க ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றதா? நான் ஒரு பைபிள் தூக்கிட்டு அப்படியே சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமையானா என்னமா கிறிஸ்தவம்? கிறிஸ்து புரிந்திருக்கிறாரா? இல்லை. அப்ப உனக்குள்ளே புரிவிட இருக்கு. 2 ஊழியக்காரங்க அன்பா நேசிக்க முடியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 விசுவாசி ஒண்ணா இருந்து ஒரு அன்பா ஒரு காரியத்தை செய்ய முடியல. ஒரு சபைக்குள்ள சில புரிவினைகளும் கசப்புகளும், ஒருவேளை
ஒன்றிணைக்கப்படாத சூழ்நிலைகளை காணப்பட்டா தேவன் எப்படி அந்த சபைகளை கிரியேட் செய்ய முடியும்? தேவன் எப்படி நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியும்? அப்ப இன்னும் நான் கிறிஸ்துவுக்குள் சரியாக ஐக்கியப்படாமல் இருக்கிறேன் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள சரியா ஐக்கியப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த பழைய பாட்டு தெரியுமா? சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே போற்றும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் சுயத்துக்கு மறைத்து கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வரணும். அதாவது பைபிள்ல சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறுது என்ன தெரியுமா? அவன் பஞ்சகாலம் வரும். ஆகார குறைவினால உள்ள பஞ்சம் இல்ல, தேவனுடைய வசனம் கிடைக்காத பஞ்சம். நீங்க நினைக்கீங்க என்னன்னு பைபிள் அப்படி சொல்லியிருக்கு? டிவில இங்க திறப்புனா பிரசங்கம், இங்க போனா பிரசங்கம், எங்க பார்த்தா பிரசங்கம் இருக்கும், வார்த்தை கிடைக்காது. நடனமாடி தோத்தறிவேன் ஒரு மணி நேரம் உங்களை பாட்டு படைச்சு கொடுத்துருவாங்க, வார்த்தை கிடைக்காது. உங்களுக்கு அதை டயக்னோஸ் பண்ண தெரியாது. அதுதான் பெரிய ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பற்றி சொல்ற நீங்களே போய் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு நல்ல பிரசனை, சரி வார்த்தை என்ன சொன்னது, நீங்க வார்த்தை உட்கார்ந்து பேசிட்டாங்க, அங்க என்ன பிரசன்னம் தெரியுமா? பிரசன்னம் இல்லம்மா, வசனம் சொல்லுது தீர்க்க தரிசனங்களானாலும் அந்நிய பாஷைகளானாலும். அவ யோசித்து பாருங்க, நீங்க எவ்வளவு பாம்பை போல வினா உள்ளவர்களா இருக்கணுங்கிறத யோசித்து பாருங்க. நீங்க இவ்வளவு பாம்பை போல வினா உள்ளவர்களா இருந்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தப்பிக்கொள்ள முடியும். இல்லன்னா தப்பிக்கொள்ள முடியாது. ஈஸியா பிசாசுகளை தட்டி தூக்கிட்டு போயிடுவான். அப்ப கவனிங்க, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் உங்களை எழுப்புவார் என்று சொன்னார். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டவர்களா இருக்கும்படிக்கு அவர் உங்களை எழுப்புவார். நீங்கள் பிரிவினைகளை கலந்து ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. உங்கள் விசுவாசம் நல்ல கவனிங்க. இங்க பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமா சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு கவனித்து பாத்தீங்கன்னா, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. கர்த்தரை எழுப்பின தேவன் தமது வல்லமையினால உங்களையும் என்ன பண்ணுவாரு? எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா நமக்குள் இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? சூழ்நிலைகளை கண்டு மாறுகிறதா விசுவாசம் இருக்கவே கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 10 வயசு தம்பி, உனக்கு என்ன வயசுமா? 14. 14 வயசு அப்படிதானே வாணி? சரி, இப்ப இந்த 14 வயசு பையனுக்கும் எனக்கும் சண்டை, வலியுறுத்தணும் வைங்களேன். இப்ப யார் ஜெயிப்பா? யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்களேன். நான் தான் ஜெயிப்போம். ஆனா ஜெயிச்சது இவன் எப்படி உட்காந்துக்குவோம். தாவீதுக்கு 10 வயசுல கோலியாத்தை எதிர்த்து போகும்போது நம்ப முடியல. அதனாலதான் கோலியாத்தை அவனை பார்த்து சொன்னா, வா உன்னை பிச்சு போடுவேன், சரீரத்தை என்ன பண்ணுவேன், பிச்சு போடுவேன்னு சொன்னான். தாவீது உயிரோடு இருந்த காலம் 70 வயதுல மறைத்தார். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ராஜ்யம் அடைந்தார். 70ல 40 மைனஸ் பண்ணா 30 வயசுலதான் சிங்காசனத்துல அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனா சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சவுல் 20 வருஷ கால ஆட்சியில இருந்து தாவீதை ஓடப்படுத்துவது. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்கள் தாவீது உபத்திரப்பட்டார்கள். அப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன 10 வயசு பையனா ஒரு பெரிய யுத்த வீரன் கோலியாத்தை ஜெயிக்க போக முடியுமானா இம்பாசிபிள். தட் இஸ் நாட் பாசிபிள். ஆனா அந்த தாவீது அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கு என்னை தப்புவித்த தேவன் இந்த விருத்த சேதனை இல்லாத பெலிஸ்தியனுக்கு என்னை தப்புவிப்பார். That is the fight. ஏமா தாவீதுடைய அன்னைமாரி எல்லாம் யுத்தத்து களத்துல நிற்கான், போர் வீரர்களா நிற்கான், சவுலுடைய படையில நிற்கிறான், பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளா யுத்த வீரர்களா நிற்கிறாங்க. சவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய ஈட்டி ரத்தத்தை என்ன பண்ணாது, ஆமா ருசிக்காம உரைக்கல வராது, அவருடைய பட்டையை ரத்தத்தை பார்க்காம உரைக்கல வராதா. சவுல் அப்படி ஒரு பராக்கிரமசாலி. அப்படிப்பட்ட சவுல் பயந்து போயிருக்கிறான், அவனுடைய படைகள் பயந்து போயிருக்கிறது. ஆனா சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. தாவீதுக்குள்ள கொஞ்சம் கூட இருதயத்துல பயம் இல்லைங்க. கோலியாத்தை பார்த்து தாவீதுக்கு என்னவே இல்லை, பயமே இல்லை. யோசித்து பாருங்க, இந்த தைரியம், இந்த கிருபை, இந்த ஒருவேளை பலன் எங்கிருந்து தாவீதுக்குள்ள வந்தது அப்படின்னா,
ஏன்னா that is faith. கோலியாத்து சொல்றாங்க, ஏன்னா நீ என்னப்பா நாயானா, நீ தடியோடு இடியோடு தூக்கிட்டியான்னு சண்டைக்கு வரைய, நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்துல வரைய. யோசிச்சு பாருங்க, நீ நிந்திக்கிற கர்த்தர், that is faithங்க. அதான் விசுவாசம். இன்னைக்கு உங்க விசுவாசம் எப்படி இருக்குங்கிறத கவனிச்சு பாருங்க. என் தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இயேசுவை எழுப்பின தேவன் அதே வல்லமையினால உங்களை எழுப்புவேன் என்று சொல்லும் பொழுது, உங்களுக்குள்ளே நீங்கள் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். இதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப விசுவாசத்தினால உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினால நாம் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோம்? வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பிரேயர்ல பேச போட்டிருந்தாங்க. அந்த ஆன்லைன் பிரேயர்ல பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். இந்த சகனம் பார்ப்போம் தெரியுமா? சின்னம் தான் ஆடுனா தசைனம் ஆடும். நான் வீட்டில இருந்து அப்ப டிவிஎஸ் சேம்ப் வச்சிருந்தேன். டிவிஎஸ் சேம்ப் எடுத்துட்டு பைக்ல போயிட்டு போது எங்க நேசரத்துல சென்ட் ஜான்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுல என் தங்கச்சி படிச்ச ஸ்கூல். அந்த ஸ்கூல் முன்னாடி ஒரு பெரிய அரச மரம் உண்டு. நைட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 1500 பறவைகள் வந்து அதில் போடும். வௌவாலு, குருவி, பறவை, காக்கா, கொக்கு எல்லாம் அதில் வந்து அடையும். எத்தனையோ டைம் அந்த இடத்துல நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ஆன்லைன் ப்ரேயர் நான் கிளம்பி போகிறேன். ஒரு 8 மணிக்கு அதனால பறந்து போயிட்டு இருக்கும்போது தொப்புன்னு ஏதோ மண்டபம் சத்தம் கேட்டுச்சு. இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்தா நாத்தம் ஏதோ காக்கா எச்சம் போட்டு, எனக்கு கட்சி போயிட்டு தொடச்சிட்டு சரி நம்ம தலையில நீ காக்கா எச்சம் போட்டுட்டு, ஆனா ஒரு செகண்ட் இருதயமும் அப்படி லேசா கலங்குது. சரி ஏதோ சம்திங். அப்போ போன உடனே நான் உடனே இங்கேருந்து ஆண்டவரே என்னன்னு தெரியல, காக்கா தான் எச்சம் போட்டுச்சு, ஆனா இருதயம் கலங்குது. நான் போற இடத்துல என்னை பத்திரமா பாதுகாத்து கொண்டு வந்துருக்கேன் சாமி அப்படின்ட்டு ஒரு ஜோம் பண்ணிட்டு போறேன். அது ஆசிரியத்துல ஒரு 7 கிலோமீட்டர் ஒரு காட்டுக்குள்ள போனோம். ஒரு காட்டுப்பாதை உப்பாவரங்கிற ஊர். அங்கே போனால் அது முன்னிரவு ஜெபம். 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் முன்னிரவு ஜெபம். அப்போ பாட்டு பிடிச்சி முடிச்சுட்டு அந்த தாரங்க ஒர்ஷிப் படிக்க முதல் லைனில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. முதல் லைனில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா பாட்டு போடும்போதே அந்நிய பாஷை பேசினாங்க. எனக்கு ஆவியில் ஒத்தே வரல. அந்த அம்மா அந்நிய பாசும் போது நான் அந்த அம்மாவை பார்த்துட்டே இருக்கேன். சரி ஒர்ஷிப் நடத்துகிறேன். ஒர்ஷிப் முடிஞ்சு ப்ரேயர் பாயிண்ட் கொடுக்குறேன். ப்ரேயர் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அப்புறம் செய்தி கொடுக்குறேன். செய்தி முடிஞ்ச உடனே மக்கள் எல்லாம் என்கிட்ட ஜெபம் பண்ண வராங்க. வெரி ஃபர்ஸ்ட் அந்த அம்மா வந்து முழங்கால் போடும். அந்த அம்மா தலையில போய் இயேசுவின் நாமத்துல கையை வச்சதுதான் இப்படின்னு ஒரு தலையை சொல்லி, இந்த புலிக்கொண்டை சொல்லுவோம், அந்த டீச்சர்லாம் போட்டிருப்பாங்க, ஃபீல் பண்ணேன். அப்படி ஒரு கொண்டை போட்டுருந்துச்சு அந்த அம்மா. இந்த தலையை அப்படி ஒரு சிரிப்புன்னு அப்படி முடி பறந்து வந்து விழுச்சு பாருங்க. முன்னாடி பின்னாடி வரைக்கும் இந்த ஷாம்பு போட்டு ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி பறந்து விழுந்துச்சு. அப்படி குனிஞ்சு அந்த தலையை நிமிர்ந்து இப்படி பார்த்துச்சு. எனக்கு கைகள்லாம் விட ஆடி உடம்புல வேர்த்துச்சு. 2 கண்ணு வெளியே இருக்குங்க. ஐபால் உள்ள இல்லை, 2 பிரிங்கி முழு உருண்டையும் வெளியே வந்துச்சு. 2 கண்ணு வெளியே வந்துச்சு. இந்த நாக்கு இங்க தொங்குச்சு. என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. அப்படியே கைகள்லாம் சோர்ந்து போய் சேர்ந்து பொத்து உட்காந்துட்டேன். அப்போ செல்லுமணிக்கு ஒரு 5 வருஷத்துல அவர் சொன்னார், பாலம் நான் இருக்கேன்னாரு. ஐயா தண்ணி வேணும் அப்படின்னேன். ஆனால் ஐயா நம்ம ஓடிப்போய் ஒரு சேர்ந்து தண்ணி கொண்டாங்க. அவங்க நினைச்சாங்க இந்த தண்ணி எடுத்துட்டு அந்த பேய் முதல்ல அடிச்சு கிடக்க. நான் ஒரு சேர்ந்து தண்ணியை வாங்கி கடைக்கு முடக்கு நான் குடிச்சிட்டு எனக்கு அப்படியே ஐயாவை பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க, நானும் வரேன், சேர்ந்து ஜோமனோன்னு இங்கே மனசுக்குள்ள சுருப்பாயிரு. இப்போ நான் ராத்திரி ஒத்தில வீட்டுக்கு போனோம். வரும்போதே காக்கா எச்சம் போட்டுச்சு. நான் அப்பவே ஒருத்தர் கூட கூட்டு வந்துருக்கணும். எனக்கு இங்க விசுவாசம் பறந்துட்டு, விசுவாசம் வந்து ஒன்றும் கிடையாது. நான் அப்படியே உட்காந்துட்டு அப்பதான் தச்சையெல்லாம் பார்த்தேன். ஒரு 35 பேர் என்னையும் பார்க்காங்க, அந்த அம்மாவையும் பார்க்காங்க. எல்லா விசுவாசிகளும் அட்டென்ஷன்ல நிற்காங்க, எழுப்பி நிற்காங்க. இப்போ விசுவாசியை பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அப்படியே தலையை தாழ்த்துட்டு இறந்தவரே நான் உங்க ஊழியக்காரன், மக்கள்லாம் வேடிக்கை பார்க்காங்க. இப்போ நான் பயந்து இந்த பேர் துரத்தாமல் போயிட்டேன்னா வந்த பாவம் சின்ன பையன் பயந்துட்டு வந்தாரு போயிட்டாரு. ஏன்னா அப்போ நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு. அப்போ சொல்லுவாங்க, எனக்கு நாளைக்கு இந்த ஊருக்கு பிரசங்கம் பண்ண வர கொஞ்சம் வெட்கமாக இருக்கும். அதனால என்ன பண்ண தெரியும். இப்போ எனக்கும் ஐநா கேபிள் இதை துரத்துறதுக்கு எனக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, பெறணும் இல்லை.
நானே கைகள்லாம் ஆடிவே உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்போ ஆண்டவர் உடனே பேசினாங்க. அதான் சொல்றேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை அந்த மெல்ல என் மனசுக்குள்ள அப்படியே ஆண்டவரேன்னு சொல்லும் போதே கத்த சொன்னாரு, நீ ஏன் கவலைப்படுற, நீ யாரு, என் பிள்ளைன்னு. அதுலலாம் தைரிய நம்பிக்கை இருக்கதான் செய்யுது, உங்க பிள்ளைதான். இப்போ எனக்கு எந்திரிச்சு அதை துறக்க முடியலையே அப்படின்னு அவர் சொன்னாரு, நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நீ எதுக்கு யுத்தம் பண்ற, நான் நிற்க உன் பக்கத்துல, நீ பேச மட்டும் செய்ய அப்படின்னாரு. அப்படின்னு பேசினா போதுமா, நீ பேச நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. உடனே சேர் எடுத்து வந்து அந்த அம்மா பக்கத்துல போட்டு உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்தேன். அப்போ சுற்றி இருக்கவங்களும் பார்த்தாங்க, பரவாயில்ல ஒரு ஊழியர் தைரியம் இருக்கிறது. இங்க தைரியம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒபேட வேண்டாம் இருக்காங்க. ஆண்டத்தை பேசினேன், கத்தர் எனக்கு மறுபடி தந்தாரு. கத்தருடைய சத்தத்தை கேட்டதுனால அந்த அம்மா பக்கத்துல சேர் எடுத்து போட்டு கால் மேல கால் விட்டுட்டு, ஏமா இங்க பாருங்க, நான் உனக்கு ஒரு அம்மா என்ன பண்ணல வரல, இந்த அம்மா ஏசப்பாவை நம்பி வந்திருக்காங்க, நீ இந்த அம்மா பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. இந்த அம்மா ஏசப்பாவை நம்பி வந்ததுனால ஏசப்பா இப்ப இந்த அம்மாவுக்காக என்ன பண்றாரு, யுத்தம் பண்றாரு. உன்னால முடிஞ்ச கத்தரை எடுத்து நிறுத்தி போயிருந்தேன், கொத்தனை முடிச்சு போய் தலைமுடியெல்லாம் பிடிச்சு காட்டலாங்க. இதே வார்த்தை தான், 2 வார்த்தை தான் சொன்னேன். உன்னால முடிஞ்ச கத்தரை குலதமா யுத்தம் பண்ணு, இல்லைன்னா போனேன் கொத்துன்னு ஒழிச்சு போயிட்டு கண்ணு எல்லாம் உழுவி கரெக்டுன்னு உழுவி. அதுக்கு பிறகு மற்ற மக்களுக்கு ஜோபடிச்சு வந்தேன். அன்னைக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். என்ன தெரியுமா, எதை கேட்ட பயன்படுத்த எந்த காரியத்தும். அதுக்கு பிறகு ஆண்டவருடைய கிருபையில் எத்தனையோ பிசாசுகளை துரத்திருக்கேன், எத்தனையோ பிசாசுகள். ஒரு கைப்பிடிச்ச ஆள் கையில வந்துச்சுன்னா நைட்டு 3 மணி வரைக்கும் உட்கார்ந்தனால அதை விரட்டிட்டு தான் போறது ஒழிய சும்மா விட்டு போற கிடையாது. அப்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கார். எதற்காக சொல்கிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல வந்திருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல. அதாவது நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, தம்பி இந்த மாடு தரிசனத்துல பாத்தீங்கன்னா ஏவல், இந்த கோழிய சொப்பனத்துல தரிசனத்துல பாத்தீங்கன்னா செய்வனே அப்படின்னு அவரு எனக்கு முன்னோட்டி உள்ள ஊழியக்காரர், அவருக்கு ஒரு 65 வயசு. அப்படி சில காரியங்களை சொன்னாரு. இதெல்லாம் பார்த்தா என்னென்ன பிரச்சனை. நான் ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கமான கண்ணை மூடனே ஒரு சேவல் வந்து உடனே நான் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இங்க யாரோ செய்வனையில பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, என்னை கத்துக்கு நிப்பாட்டுல என்ன செய்வதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கான்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு அந்த ஊழியக்கார அப்படிதான் சொல்லி வச்சாரு. ஊழியக்கார சொன்னதை நிப்பாட்டப்பா, நீ என்கிட்ட கேட்டு கற்றுக்கிய அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லுங்க ஆண்டவரே, சேவல் என்ன செய்யும்னாரு. சேவல்னா கூவும் அப்படின்னு. அது எதுக்கு கூவுதுன்னாரு, அது விடியல முன்னறிவிக்கிறதுக்கு கூவுதுன்னு. அப்ப சேவல் எனக்கு முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசி எழுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படிதான் என் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா திறந்துச்சு. அப்போ இந்த கிழக்கு தீர்க்கதரிசி வார்த்தையை கேட்டு ஒரு வாலிப தீர்க்கதரிசி செத்தாங்க இருக்கு பாத்தீங்களா, அதோட சரி. தாவீது சொல்வார்களா, உங்களுடைய அத்தியாசம் எனக்கு ஒத்தே வரல சாமி, நீனே பிடி, உன் பட்டயத்தை பிடி, உன் கேடகத்தை பிடி, உன் வஸ்திரமே எனக்கு வேண்டாம், நான் கூழாங்கல்ல தீட்டு போறேன். அந்த 2 இன்சிடென்ட்க்கு பிறகு நான் ஊழியக்காரங்களை குறை சொல்ல மாட்டேன், எனக்கு கர்த்தர் எப்படி நடத்துறாரோ அந்த பாதையில நான் ஓட ஆரம்பிச்சேன். எதுக்கு சொல்ல தெரியுமா, நீங்களும் நானும் ஆலோசனை கேட்கறது தப்பு இல்லை, நமக்கு ஆலோசனை வேணும். ஆலோசனை கேட்கறதுக்கு பரிசுத்த வேண்டியதை போகணும், வேண்டாம் சொல்ல மாட்டேன். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விசுவாசத்துல பலப்படுறது எப்படி இருக்கணும் தெரியுமா, மனுஷனுடைய ஞானத்தில் இருக்கக்கூடாது, மனுஷனுடைய ஞானத்தில் இருக்கக்கூடாது. எங்க நாசரித்து தேவாலயத்துக்கு வாங்க மாதிரி பேராலயம் ஆயிட்டு அந்த பெரிய வேதனை தெரியுமா, சனிக்கிழமை தோறும் ஆலயத்தை கழுவான், ஒவ்வொருத்தரும் பாட்டில் வந்து தண்ணி பிடிச்சிருவாங்க. என்னன்னு கேட்டா கோயில கழுவுன தண்ணி தான். ஏன் உங்க நம்பிக்கை எங்க போகுது? இன்னைக்கு எங்க கோயில பாத்தீங்கன்னா ஆட்கள் சில தாய்மார் அப்படியே தடவுவாங்க, அப்படியே தடவுவாங்க. என்னன்னு கேட்டா கோயில் மண் எடுத்து ஆட்கள் மண் எடுத்து முட்டுல தடவாங்க. அதுலயே 2 தாய் சொன்னோம், எனக்கு சோமாயிட்டேன். நான் சொன்னேன், சோமாகும் பக்க புத்திக்கு வேற என்ன பண்ணேன். சில வீட்டுல சில பிள்ளை சப்பானி பிள்ளை இருக்கோங்களா, பெத்த அப்பா அம்மா வெறுத்துருவாங்களா, பெத்துட்டோம், அந்த பிள்ளை பாவம் முடியல, அது ஒரு சவள பிள்ளையா இருக்கு, சப்பானி பிள்ளையா இருக்கு, அதுக்கு சோற ஊட்டத்தான் செய்யணும். அவனுக்கு 30 வயசு இருக்கும், ஜட்டி போடாம இருப்பான் வீட்டுக்குள்ள, அவனை தூரெல்லாம் தள்ள முடியாது, வேற வழி இல்லை. இனி அவன் கடைசி காலம் வரைக்கும் இந்த அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு சோற கொடுத்தாவணும், அவனை காப்பாத்தி ஆகணும். சோமனா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டானியா, அந்த பிள்ளை சவள பிள்ளை மென்டலி கிட்டடா இருப்பான், சப்பானியா இருப்பான், கொலை அடிப்பான். அவங்க வெறுக்க மாட்டாங்க, நம்ம பார்வைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் சில விசுவாசத்துல விளைவிடப்பட்ட ஆட்கள் ஜோமணி என்ன தாங்கலாம், அவ்வளவு புள்ளியக்காரங்க ஜெபனை ஓட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன ஜெபன்னு ஒன்றும் பைபிள்ல கிடையாது. ஜெபன பைபிள் இருக்கா? எண்ணெய் பூசி ஜெபம் இருந்தாரு, ஜெபம் என்னன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது.
எவ்வளவு பரிதாபம், விசுவாசி வரும்போதே தமிழருக்கு தண்ணி கொடுத்துரு, பாட்டில் தண்ணி கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை ஜோடி நாங்க எடுக்கிறேன் போய் தொழிக்கிறதுக்கு. ஏன்னா சின்ன பிள்ளையா பாலசுப்ரமணியா இருக்கும்போது மோசநாடர் ஒருத்தர், அவர் மோசநாடர் இருக்கு, அவர்கிட்ட போட்டு போங்க, அவர் மந்திரவாதி, அவரு வேப்பங்களை தண்ணி தூக்கி அடிச்சு திருந்தார் போய் சொல்றாரு. எனக்கு அன்னைக்கு சோமா இருக்கு. அப்ப நானும் மோசநாடர் ஒன்றா. அவர் ஏதோ ஒரு அனுமானம் வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு வேப்பங்களை வச்சு பாரு பார்த்துருந்தாரு. இன்னைக்கு நம்ம ஆளுங்களும் சோ பண்ணி தண்ணி தூக்கி அடிச்சுட்டு இருக்கான். நான் சொல்றேன், இன்னைக்கு விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். இதெல்லாம் யாரு கற்றுக் கொடுத்த நம்ம அதை வச்சிருக்கோம். அதுல நம்ம நம்பிக்கை இருக்கு. நம்ம கல்லையா பேசுறாங்களே, அதுல நம்ம நம்பிக்கை இருக்கு. எதற்காக சொல்லுகிறேன்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, அது தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்துக்கும் கொஞ்சம் தேவ சமூகத்துல விழுந்து கடந்து ஜெபம் பண்ணுங்களேன், ஆண்டவர்கிட்ட விசாரிங்களேன். என் கர்த்தர் வேதத்துல மகர் அழகாக எழுதி வச்சிருக்காரு, தெளிவா எழுதி வச்சிருக்காரு. வர காரியத்தை குறித்து என்கிட்ட விசாரி, என்கிட்ட கேளுங்க. தாவீது அதை தான் செஞ்சாருமா. ஆண்டவரே யுத்தத்துக்கு போகட்டுமா, நான் போகணுமா, எப்படி போகணும் பாருங்க. ஒவ்வொரு டைமும் தாவீது ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதனாலதான் கர்த்தர் சொன்னாங்க, இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது தேவனிடத்துல விசாரிக்காம எந்த காரியத்தையும் செய்யல. ஒரே ஒரு காரியத்தை செஞ்சான், வாங்கி கட்டிட்டான். ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்காம என்ன பண்ணாரு, செஞ்சு வாங்கி கட்டிட்டாரு. அப்ப நீங்க நானும் நீங்க எத்தனை ஆண்டு கால விசுவாசி வைங்களேன், விசுவாசிக்கிறோமா, விசாரிக்கிறோமா? கவனிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறோமா? நீங்க விசாரிச்சு பாருங்க, கண்டிப்பாக வளருவீர்கள். நீங்க கர்த்தரை விசாரிச்சு பாருங்க, அவர் நிச்சயமா உங்களோடு பேசுவார். உங்க கால் அடி சறுக்காது, உங்க கால் எதிரா. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே பெருகும்படிக்கு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை தேவனுடைய வல்லமையில பலப்பட்டு வளர வேண்டும் என்று என் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் நம்ம தியானித்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவர்களை அறிவார்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். நல்ல கவனிங்களேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னோட பேசணும், என் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கணும். நம்ம பைபிள் வாசிக்கும் போது வாசிப்போம், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆண்டவரே என் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கணும். கண்டிப்பா அவர் ஜெயமாக்கி தருகிறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாய் இருக்கணும். எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஆவியை பெற்றவர்களா இருக்கணும். தேவனுடைய ஆவியை பெற்றவர்களா இருக்கணும்னா நீங்க தனித்தவர்களா இருக்கணும். முதல்ல நீங்க தனித்தவர்களா இருக்கணும். வாரத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் நாங்க ஒரு 15 ஊழியக்காரங்க கூடி ஜெபம். ஆனா மற்ற நாட்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் தனித்து தான் ஜெபத்துல கிடப்பேன் ஒழிய யாரு கூடயும் சேர்ந்து ஜெபம் பண்ண மாட்டேன். தனித்து கிடப்பேன். அது 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆனாலும் எனக்குள்ள அந்த தேவ பிரசன்னம் வந்து எனக்கு ஜெபத்துல ஒரு திருப்தி கிடைக்கிற வரைக்கும் தனித்து தேவ சமூகத்தில் கிடப்பேன். நான் பைபிள் வாசிக்கும் போது நான் சின்ன வயசுல கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யோசுவா வந்து சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் நெடுஞ்சான் கிடையாது, தரையில விழுந்து கிடந்தான்னு இருக்கு. ஆகிப்பட்டதுக்கு முன்னாடி தோற்றதுனால ஒரு தலைவன், இஸ் a second leader. யோசித்து பாருங்க, 6 லட்சம் புருஷர்களை வழி நடத்தின மோசைக்கு அடுத்தபடியா தலைவனா இருந்த ஒரு யோசுவா ஒரு யுத்தத்துல தோல்வி அடைஞ்ச உடனே வெட்கப்படலைங்க, ஓடி ஒளிச்சுக்கிடல. தான் ஜனங்களுக்கு மத்தியில, மூப்பர்களுக்கு மத்தியில, ஆசாரியர்களுக்கு மத்தியில தேவ சமூகத்துல நெடுஞ்சான் கிடையா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் விழுந்து கிடந்தான். அவன்தான் கர்த்தர் வந்து பேசுற, நீ ஏன் விழுந்து கிடக்கப்பா? இஸ்ரவேல் ஜனங்க துரோகம் பண்ணது உனக்கு தெரியாதா? எடுத்துக்கொண்டது பங்கவாடிகளை ஒளிச்சு வச்சது உனக்கு தெரியாதா? எலும்பு. அவ கவனிங்க, நீங்க சரியா விழுந்து கிடக்கணும். நீங்க தேவ சமூகத்துல சரியா விழுந்து கிடக்கணும். ஆனா நீங்க போய் முழங்க போடுங்க, அப்படின்னா செல்போன் அடி. நீங்க போய் ஜோமன பைபிள் வாசிக்க போங்க, பக்கத்து வீட்டுக்கு அப்பதான் வருவாங்க. இப்போ ஒரு 100 ரூபாய் கைமாத்துட்டாங்க சொல்லி இழுத்து கதவு போடுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ ஜெபம் போது அந்த 2 கதவு பூட்டிடு, அப்படிதானே?
ஆமா, கதவை போட்டு அந்த நேரத்துல உட்காந்து கதவை போட்டு நீங்க ஜெபிக்கும் போது சில காரியத்தை செஞ்சுட்டு உட்காருங்க. ஒரு தொந்தரவு இருக்காது. கர்த்தரோட நீங்க நேரத்தை செலவிடலாம். அந்த அனுபவத்துல நீங்க வளர்ந்தாதான் தேவனுடைய பிள்ளைகளே அவரை முகமுகமாய் தரிசிக்க முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியில வாழும் பொழுதே கிருபையின் வரங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அதாவது என் ஒய்ஃபுக்கு தெரியும், இந்த இடத்துல எனக்கு ஒரு கட்டி இருக்கு, இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்கு. ஆனா அந்த கட்டி ஒரு 8 வருஷத்துக்கு வந்த போது 3 நாளா ஒன்று அழுதேன். அந்த வரை கட்டி வந்து 3 நாளா இறுதியும் கரைச்சி அவ்வளோதான் பலன் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சு உட்காந்து அழுது 3 நாளா சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஆனா 3 நாளா ஒருத்தரையும் பேசல. ஆண்டவர் சமயத்துல உட்காந்து என்ன பண்ணுறே, சின்ன வயசுலேயே கட்டி வந்துட்டேன். அவனும் சட்டை கட்ட உட்காந்து அழுது, அவனுக்கு எவ்வளவு உட்காந்து கல்யாணத்துக்கு உட்காந்து அழுது விட்டுட்டேன். நானும் உட்காந்து அழுது கடைசியில அழுது பார்த்தா அவனுக்கு என்னென்ன விசாரிக்க மாட்டேன்ட்டார். அவர் என்னென்ன விசாரிக்க மாட்டேன்ட்டார். இப்போ நானா தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டாட மாதிரி நானா எழுதி சரி போட்டு காலையில் ஒரு படி தேவ சித்தம் இல்லாமல் அழுதுட்டேன். அப்படி கூட பரவலுக்கு தர போவோம், சரி போட்டுன்னு விட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அது என்னென்ன விசாரிக்கல. இப்போ இந்த பக்கம் ஒரு கட்டி வந்து அதனாலதான் கொஞ்சம் இப்போ மட்டனை குறைச்சிக்கிட்டோம். நல்லா 2 நாள் மட்டன் சாப்பிட்டா 3ஆவது ஒரு கட்டி வந்து அதனால பார்த்தேன், சரி ஒருவேளை அது என்ன கட்டியோ, கொழுப்பு கட்டியோ என்ன கட்டியோ ஐடோர் பாத்திர போட்டேன். அதை பற்றி கவலைப்படுது. எதுக்காக சொல்றேன், நான் எடுத்த உடனே ஓடி போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுறாங்க. ஒன்று இல்லைனாலும் ஒன்று உண்டாக்கிடுவோம், ஒன்று இல்லைனாலும் ஒன்றை உண்டாக்கிடுவோம். இப்போ தான் நீங்கள் விசுவாசத்தை பிடிச்சு நிற்கிறோம். நான் என் வாழ்க்கையில் நடந்தது சொல்றேன். அந்த மாதம் பத்திரிகையில் எழுதியிருக்கேன். ஒரு நாள் திருச்செந்தூருக்கு போயிட்டு வாரேன் பைக்கில். எனக்கு கஸ்டலத்தி உண்டு, சைனஸ் உண்டு. போயிட்டு வாரேன். மத்தியானம் 2 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் தலைவலி. ஆவி பிடிச்சி பார்த்தாச்சு, அடாசினி பெட்டாசினி என்ன அமிர்தாச்சு எல்லாம் போட்டு பார்த்தாச்சு, ஒன்றும் கேட்கல. ஒரு பாஸ்டர் சொன்னார், சின்ன வெங்காயத்தை நல்ல வாய்க்கில் போட்டு சமைச்சு வாயை திறக்காம அந்த கேஸை மூக்கிலோடு விட்டீங்கன்னா தலைவலி போயிருந்தாரு. ஆனால் அது மொத்த தலைவலினாலும் அப்படி போகும். சின்ன வெங்காயத்தை ஒரு 2-3 குறிச்சு வாயை போட்டு நல்லா வாயை திறக்காம வெல்லணும். அதில் அந்த நெடி அடிக்க தெரியுமா, அந்த நெடியை மூக்குள்ளோடு விட்டீங்கன்னா மொத்த தலைவலி தான் உடனே தெரியாது. ஆனால் இந்த அதுக்கும் அந்த தலைவலி கேட்கல. உடனே 7 மணிக்கு பயந்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணா, அவர் உங்களுக்கு பிபி இருக்குன்ட்டார். நான் சொன்னேன், டாக்டர் எனக்கு பிபி கிடையாது. இல்லை பிபி இருக்கு, அது ஹை பிபி 110 140 இருக்குன்ட்டார். நான் சொன்னேன், வேண்டாம், நீங்கள் நான் ரொம்ப டென்ஷனில் வந்தேன், அதனால பிபி காட்டலாம், நான் நாளைக்கு வரேன், ரொம்ப கேஷுவலாக வரேன் அப்படின்ட்டு அடுத்த நாள் எந்த டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கூலாக போனேன். அவர் சொன்னார், இப்போ 120 160 இருக்குங்க. எனக்கு 1 செகண்ட் ப்ளீஸ், 2வது ஒருக்கா பார்க்கல. ஏன்னா அவர் எனக்கு அன்னை பக்கத்தில் இருக்காரு. அப்போ அவருக்கு என்ன 2வது போனேன்னு எனக்கு கிடையாதுன்னு. தம்பி ஏன் பயப்படுறேன், ஒன்றும் இல்லை, ஒரு 15 நாளைக்கு மாத்திரை தரேன், போட்டுக்கலாம் சரியாயிருக்கு. 15 நாளைக்கு மாத்திரை வாங்கி போயிட்டேன், வேற வழி இல்லை, போட்டேன். காலையில் 9 மணிக்கு தான் எந்திரிக்க முடியுது. நைட்டு போட்டால் நல்ல தூக்கம். காலையில் 9 மணிக்கு தான் எந்திரிக்கேன். 9 மணிக்கு எந்திரிச்சா பாரு எங்கே சோம்புனேன் அப்படின்னு போதப்பட்ட மாதிரி காத்துது. நான் அதோடைய என்ன சரி 15 நாள் சகிச்சுக்கிட்டேன். 16வது நாள் போட்டேன். அப்போ 16வது நாள் போய் திரும்ப வந்து செக் பண்ணும்போது பார்த்தா அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, அது ஒரு பிரச்சனை இல்லையா, நீ கொடுத்து மாத்திரை பிரச்சனை. அதுதான் 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன், நான் 4 மணி மேலே தூங்க மாட்டேன் அப்படின்னு. இல்லை இப்போ கொஞ்சம் டோஸ் கூட்டி தரேன். எதுக்கு டோஸ் கூட்டுறீங்க என்ன தம்பி, இப்போ உங்களுக்கு 140 190 இருக்குல்ல, இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. சரின்னு சொல்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் தாங்க வாங்கிட்டு வந்தேன். நேராக மெடிக்கலுக்கு போல நாசர் சர்ச்சில் போய் ஆற்றில் முழங்கால் போட்டேன். தூய யோவான் பேராலயம் முழங்கால் போட்டு ஆண்டவர் பார்த்து சொன்னேன், ஆண்டவரே இந்த பிறப்புக்கு சிறக்கு வந்தா சொல்லிச்சு செத்து போயிருவாங்க, எனக்கு யார் இருக்கோ இல்லையானு கவலைப்பட்டு செத்து போயிருவேன், அதனால நல்லா இருப்பேன், எனக்கு இந்த வியாதியெல்லாம் வேண்டாம். ஒரு மணி நேரம் உட்காரு, நான் உங்களுக்கு ஊழியம் செய்யவே வேண்டாமா, நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்துட்டாருன்னு இருக்கு. நீர் தான் எனக்காக எல்லா பாடுபட்டுட்டீர், எல்லாம் அடிபட்டுட்டீர், எல்லாம் அவமானப்பட்டுட்டேன், நான் வேண்டாம் ரத்த சாட்சியனாலும் மறிக்க சாமி. ஆனால் அந்த நோயோடலாம் நம்மளால போக முடியாது. 1 மணி நேரம் உட்காந்து நீங்கள் எனக்கு பேசியே ஆகணும் அப்படின்னு உட்காந்து 1 மணி நேரம் அந்த ஆட்களை பிடிச்சிட்டு நீங்கள் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நைட்டு ஒரு சொப்பனம். எங்கள் ஊரில் டாக்டர் கிருபை ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, டாக்டர் பாலச்சந்திரன் ஒருத்தங்க இருக்காங்க. அவர் நைட் சொப்பனத்தில் வர்றாரு, நான் அவரை பார்க்குறேன். அப்போ அவர் சொல்கிறார், தம்பி நான் இப்போ மிஷினரி மொழிக்கு போயிட்டு வரேங்க. என்ன சார் சொல்கிறீங்க,
ஊழிக்கு போயிட்டு வரீங்களா? ஆச்சரியமா இருக்கேன். ஆமா தம்பி, எனக்கு மனது இருந்துட்டேன், ஊழிக்கு போயிட்டு வரேங்க. அப்ப நான் சொன்னேன், நானும் உங்களை பார்க்க தான் வரணும்னு வந்தேன். என்ன விஷயங்க? ஒரு பிபி செக் பண்ணுங்களேங்க. கொண்டு கூட பார்த்தேன். இப்போ ஊழியக்காரன், உனக்கு எதுக்கு பிபி செக் பண்ணணும்? ஒரு டைம் ஏறி காட்டும், ஒரு டைம் இறங்கி காட்டும். பிபி வந்து யாருக்குமே எப்பவும் நார்மலா இருக்காது தம்பி, அது அப்பப்போ ஏறி இறங்கும். அதனால நீ கவலைப்படாத போ அப்படின்னு. முழிச்சா சொப்பனம். சொப்பனமா அப்படின்ட்டு காலையில மறுபடியும் முழங்கால் போட்டு சொன்னேன். சொப்பனத்துல பேசுறது நீங்க தான். நீ காலையில அந்த டாக்டர் போய் பார்ப்பேன். அவர் எனக்கு பிபி செக் பண்ணிட்டு நார்மல்னு மட்டும் சொல்லிட்டாருன்னா ஆயுசுக்கு பிபி பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி அவர் ஹாஸ்பிட்டல் போறேன், அவர் பொண்ணு சொல்ற தம்பி நான் இப்போ சிகரெட்லாம் விட்டுட்டேன், நான் மனதில் விட்டு நல்லா இருக்கேன், ஜோம் பண்ண அப்படிங்க. சரி, நான் அப்புறம் உட்காந்து பேசிட்டு அவருக்காக ஜோம் பண்ணி முடிச்சேன். ஆமாம், நீ என்ன விஷயமா இருந்தாங்க? பிபி செக் பண்ண கொண்டே போயிட்டு சொப்பனத்தில் பார்த்த மாதிரி அவர் சொல்ற உடனே அடிச்சு விட்டேன். நீ ஊழியக்காரப்பா, நேரம் கட்டு நேரத்துக்கு சாப்பிடுவா, நேரம் கட்டு நேரத்தில் தூங்குவா. ஒரு டைம் பிபி ஏற, ஒரு டைம் இறங்கும், போ, உனக்கு பார்க்க வேண்டியது. அவனை தினேசன், நான் சொப்பனத்தில் என்ன பார்த்தாலும் அதே நீங்கள் பேசுறீங்க. இருந்தாலும் நான் அன்றைக்கு ஒரு கமிட் பண்ணி வந்திருக்கேன். இந்த ஒரு டைம் மட்டும் என் திருப்திக்கு பார்த்துட்டு போயிடுவேன், அது கூட பார்க்க மாட்டேன். அவர் எடுத்து செக் பண்ணுறாரு. 120, 80, 120 நார்மல். என்ன சொல்றேன்னா, அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்குங்க எத்தனையோ ராத்திரி திடீர்னு மிட்நைட் 1 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். சொட்டிங் ஊற்றும். அதுலயும் பெரிய காமெடி எழுதுமா, நேர் பாதியா 2ஆ வெட்ட மாதிரி ஒன் சைடு ஃபுல்லா வேத்து ஊற்றும். ஒன் சைடு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாம மாதிரி கற்பாடு காஞ்சிட்டு ரெடியா இருக்கும். நான் யோசிப்பேன், என் ஒய்ஃபை தட்டி எழுப்பேன், பாவா நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு அவனுக்கு எழுப்பி வெண்ணியை போட்டு காப்பியை போட்டு ஊழியக்காரனுக்கு மனைவியா இருக்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதுக்கு ஒரு ஆஸ்பத்திரியும் போனதில்லை, போக மாட்டேன். நான் விசுவாசிக்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளை, உங்க விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்தை ஜெயித்தவர். டாக்டர் சொல்லுவாரு, சுகர் வந்து பாரம்பரிய வியாதி, அது சுகமே ஆகாது பாரு. ஆனா எங்க ஊர்ல 2 பேருக்கு எப்படி சுகம் கொடுத்துருக்காங்க? எங்க ஊர்ல 2 பேருக்கு சுகம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரோமர் 4:17 சொல்லுது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் யாரு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். அப்ப கவனிங்க, இங்க தேவனுடைய வார்த்தை அதனாலதான் சொல்லுகிறது, மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவர் மனுஷனுக்குரியவைகளை அறிவார், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டார். அப்ப நீங்கள் தேவனுக்குரியதை அறிந்து கொண்டவர்களாய், தேவனை பின்பற்றுகிறவர்களாய், தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களாய், தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிங்க, அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பலப்படுத்தும்படி, உங்களுக்கும் எனக்கும் இடையிலே நல்ல ஒரு கிருபையை உண்டாக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 3:3 வாசிங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. நல்லா கவனிங்களேன், இந்த வசனம் வந்து ஒரு சில காரியத்தை மட்டும் கோட் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, பொறாமை வாக்குவாதம் பேதம் உங்களுக்குள்ள இருக்கு, அதனால நீங்க மாம்சத்துக்குரியவர்கள். கொஞ்சம் உங்களை நீங்களே ஆவியில அனலைஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. எனக்குள்ள மாம்சத்துக்குரிய கிரியை என்ன காணப்படுகிறது? எனக்குள்ள மாம்சத்துக்குரிய கிரியை என்ன காணப்படுகிறது? உலக பிரகாரமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் குலைச்சிச்சுன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு தான் வாய் வலிக்கும். சூரியனை பார்த்து நாய் குலைச்சிச்சுன்னு வைங்களேன், சூரியன் அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கும். நாய் வந்து அதுக்கு வாய் வலிக்கிற வரைக்கும் வந்து வலிச்சு வளைக்கும், வேற பார்க்கும், நோ ரிப்ளை பண்ணாது. அதே போலதான் நீங்க ஆவிக்குரியவர்களா இருப்பீங்கன்னா, இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் உங்களுக்குள்ள இராதபடிக்கு, நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா ஒரு சின்ன நோட்டு, ஒரு பேனை எடுத்துட்டு நீங்களே எழுதணும். உங்களுக்குள்ள காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் என்ன? கோபம், எரிச்சல், கீழ்ப்படியாமை, எதிர்த்து பேசுகிறது, வாக்குவாதம் பண்ணுகிறது, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலில் சொல்லி உட்கார்ந்து சாதிக்கிறது, எல்லா காரியத்தையும் விட்டு எனக்குள்ள ஒரு சுபாவம் காணப்பட்டுச்சு. என்னன்னா, நான் வந்து கர்த்தருடைய கிருபையில வேற வசனங்கள்ல தேறினவனா இருப்பேன். நான் ஆண்டவருடைய கிருபையில எல்லாருக்கும் நல்ல ஆலோசனை கொடுப்பேன். ஆனா என்கிட்ட ஆலோசனை கேட்கிறவங்க அந்த ஆலோசனை கீழ்ப்படிய மாட்டாங்க.
நான் என்ன பண்ணுவேன்னா கட்டாயப்படுத்துவேன். ஏங்கப்பா கலையில உட்காந்து விடு, ஏங்கப்பா நீ என்ன பண்ணு, முடி எந்த பக்கம் ஒரு பக்கம் விட்டாத, இப்படி சில காரியங்களை சொல்லி அவங்க கிட்ட மாம்சத்துல போராடுவேன். ஒரு டைம் ஒரு பரிசுத்தவான பார்த்தேன், கவி உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்லட்டுமா, சொல்லுங்கய்யா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, நீ யாருக்கு ஆலோசனை கொடுத்தாலும் சரி, நீ எங்க சத்தியம் பேசினாலும் சரி, அன்னைக்கு நீ ஆலோசனை கொடுக்கிற மனுஷன் அதை செவி கொடுக்கலனாலோ, இல்ல நீ யாருக்கு போதிக்கிற அவங்க கவனிக்கலனாலோ அவங்க கிட்ட போராடாத. அவனுக்கு அன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லுவது தேவனுக்கு சித்தமில்லை நினைச்சுக்க, விட்டுது அப்படிம்பாரு. அவனை சொல்லி என் மனசு கேட்காதே இல்லை. அப்ப இந்த வசனத்தை நினைச்சுக்கேன். எந்த வசனம்? பண்ணிக்கு முன்னாடி முத்தக்கூடாது. அவனை சொல்லி என் முன்னாடி உட்காந்துக்கோங்க, நான் பண்ணியை பார்க்கலையா? இல்லை, நீ அப்படி நினைக்க கூடாது. நீ பிரயாசப்படுகிற அந்த பலன் வீணா போகக்கூடாது. ஒருவேளை அந்த ஆலோசனை அவர் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, ஆனா அதற்கு நான் ஏற்றுக்கொண்டேன். அதுல இருந்து யாரையும் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி போராடுகிற சில காரியத்தை பண்ணினா விட்டேன். போராடுற சில காரியத்தை விட்டேன். இப்போ உதாரணத்துக்கு என் ஒய்ஃபே இருக்காங்கன்னு வைங்களேன், காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு தட்டி வைக்க அவங்க ஜோ பண்ணணும், இல்லைன்னா 11 மணிக்கு எந்த வேலையை முடிச்சுட்டு நீ உட்காந்து ஜோ பண்ணணும். அவளுக்கு அவ ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருப்பா, கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ நான் அதை உடச்சிக்கிட்டு இருப்பேன். 2 பேருக்கு இடையில சின்ன கிளாஷ் ஆகும். 2 பேருக்கு இடையில நான் அதை செய்யணுமேப்பா, நான் இதை செய்யணுமே, சின்ன கிளாஸ் ஆகும். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீச்சரா என்ன நினைச்சுடுவேன், நான் ஒரு பெரிய அழைக்கப்பட்டவன் என்ன நினைச்சு விடுவேன், நான் எல்லாமே பெர்ஃபெக்டா செய்யறதா என்ன நினைச்சு விடுவேன். நான் தான் தேவனுடைய பிள்ளை, நான் தான் அழைக்கப்பட்டவன், நான் தான் கிருபை பெற்றவன், அதனால எல்லா காரியத்தையும் என் ஒய்ஃப் எனக்கு 100% கீழ்ப்படிஞ்சு வந்தே ஆகணும், இல்லைன்னா எனக்கு ரோசம் வரும். எனக்கு வந்துடும். ஆனா அது சில காண்டா வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, சரி என்னதான் நாம பிரயாசப்பட்டாலும் தேவன் அந்த காரியங்களை நமக்கு ஒத்தாசை என்ன காரியமாய் விட்டு கொடுத்து பார்ப்போம். விட்டு கொடுக்கும் போது சில காரியத்துல பிளெக்சிபிளா போகும்போது அங்க ஒரு சமாதானம் எனக்கு உண்டாக இருக்கிற காரியத்தை என்ன பண்ணேன் பார்த்தேன். எதுக்காக சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவிலே நீங்கள் பலப்பட வேண்டும் என்று சொன்னால், just analyze yourself. உங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பலவீனம் ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க. கோபம், எரிச்சல், ஒரு 5 நிமிஷம் டிவி பார்க்கிறது, கொஞ்ச நேரம் வெளியே பேப்பர் சீட் படிக்கிறது, இப்படி சின்ன சின்ன காரியங்களை எழுதி வைத்து நீங்க ஜெபித்து பாருங்க. அவைகளை ஜெயிக்க, அவைகளை கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ வேதம் சொல்லுது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, அவர் தமது வல்லமையினாலே நம்மை என்ன பண்ணுவார், எழுப்புவார். அப்போ தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் சொல்றேன் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள், நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, கிரயத்திற்கு கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்களும் நானும் விலகி இருக்க அவர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு பாடுவோம் தெரியுமா? கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே. அப்ப கவனிங்க, இந்த கிருபையை பற்றி கொண்டு, இந்த கிருபையில நிலைத்திருந்து, இந்த கருவையில் நீங்கள் வளர ஆரம்பிக்கும் பொழுது என் தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் கவலையற்றவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, 1 கொரிந்தியர் 2:32 படிக்கிறோம். 7:32 சொல்றாரு, நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ நீங்கள் கவலையற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள், கிறிஸ்துவுக்குள்ள பலனடைந்தவர்களாய் மாறிவிடுவீர்கள், நீங்கள் இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள், நீங்கள் வாக்குவாதங்களுக்கும் பிரிவினைகளுக்கும் உங்களை விலக்கி என்ன பண்ணுவீர்கள், காத்துக் கொள்ளுவீர்கள். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும். நமக்குள் இருக்கிற விசுவாசம் நம்முடைய மனுஷ ஞானத்தில் அல்ல, அது தேவனுடைய பலத்திலே